வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு தாங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சி. நான் இது வந்து 1/4 கிலோ கறிக்கு தான் நான் சொல்கிறேன், 1/4 கிலோ சிக்கனுக்கு. ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சிக்கன் எடுத்தாலே இதை மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், அசத்தலான சுவையில் இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை 2, லவங்கம் 2 போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வேறு எதனா ஸ்பைசஸ் இருந்ததுன்னா சேர்த்து போட்டுக்கலாம். நான் எப்போவுமே பட்டை லவங்கம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நட்சத்திரம் பூ முட்டை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வேணும்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டாக்கா ரொம்ப வாசனை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பைசஸ் வாசனை வரும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் போட மாட்டேன். 2 பட்டை 2 லவங்கம், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்துட்டு போட்டாச்சு. அப்புறம் நைஸாக பாருங்கள் அரைச்சி வச்சதை அந்த பேஸ்ட்டை எடுத்து கொட்டி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த இதை வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வந்துட்டு இது நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம ராவாகவே அப்படியே அரைச்சிருக்கோம். ஸோ அப்படியே வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல இந்த குழம்பு வந்துட்டு ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பாருங்கள் நல்லா கொதிக்க வருது. அந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மிளகு வந்துட்டு ரொம்ப காரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மிளகாத்தூள் ஒரு 1-1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாகிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நிறைய சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் குழம்பு செய்யலாம். ஸோ நம்ம சேனல்லே நிறைய குழம்பு வெரைட்டி இருக்கும். சிக்கனில் செஞ்சது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நம்மளுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே விடுங்க. அது கொஞ்சம் நல்லா சிக்கனோடு நம்மளுக்கு பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு காரமாக இருக்கும். நல்லா அந்த காரம்லாம் அதில் இறங்கிடும். ஸோ அதனால தான் 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு இதை மாதிரி வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு குழம்பா வேணும்னாக்கா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதே தண்ணி குழம்பாக கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கிரேவி மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த முழுக்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்போ நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்மெல்லு, நல்லா ஒரு வாசனை வரும். ஸோ அந்த வாசனை வரும்போது செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முழுக்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாக வரும், குழம்பு நிறையா வரும். இன்றைக்கி நம்ம இந்த கூட சப்பாத்தி செஞ்சு தாங்க சாப்பிட போகிறோம். சப்பாத்தியும் சிக்கனும் அல்டிமேட்டான டேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் தண்ணி வந்துட்டு அதுக்கும் மேலே கறியெல்லாம் இருக்கிறதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா ஒரு மூடி வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு சிக்கன் நல்லா பஞ்சு ஆட்டம் வெந்துடும். சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு.
ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வேக வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா நம்மளுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்திங்கன்னா சிக்கன் வேகாது, நம்மளுக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டிடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு வாசனைக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸும் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.